கிரிக்கெட் உலகில் எப்பொழுதுமே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மற்ற அணிக்கு ஒரு சிம்ம சொப்பனமான ஒரு வீரர் ஒருத்தர் வந்து நிற்பார். அது பேட்டிங்காக இருக்கட்டும், பவுலிங்காக இருக்கட்டும். ஒரு எதிரணி பார்த்தீங்கன்னா, அப்பா இந்தியன் டீமில் இப்படியாப்பட்ட ஒரு ஆள் இருக்கார், நமக்கு அவ்வளோதான் அப்படின்னு வயிற்றில் புளியை கரைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நம்ம இந்தியன் டீமில் நிறைய திறமையானவர்கள் இருந்தாலும் சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய ஒரு வீரர்னா பும்ரா. இந்த பும்ரா அவர் வந்து இந்த பிரிஸ்பேன் டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு இடையில் நடக்கிற அந்த தொடர் டெஸ்ட் மேட்ச்சில் இப்போ 1-1 சம விகிதத்தில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு பிரமாதமான ஒரு பவுலிங் போட்டு முடிக்கிறார். ஃபஸ்ட்டு நாள் முடியுது. அப்போ வந்து பிரெட்லி அதை தொகுத்து வழங்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, பும்ரா வந்து ஒரு மதிப்புமிக்க வீரர் அப்படின்றார். பக்கத்தில் இருக்கிற இன்னொரு வர்ணையாளர் அந்த பெண் என்ன சொல்கிறாங்க, இசா குஹா அப்படின்ற அந்த பெண் மதிப்புமிக்க ஒரு பாலூட்டி விலங்கு அப்படின்ற ஒரு மீனிங்கில் வந்து பும்ராவை சொல்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகுது. இது எப்படி வந்து ஒருத்தர் வந்து ஒரு பிரெட்லி உங்களுக்கு தெரியும் வந்து அவர் வந்து ஒரு மதிப்புமிக்க வீரர், ஏன்னா அவர் ஒரு பவுலர், அவருக்கு தெரியுது. அவர் சொல்கிறாரு, இந்த லேடி வந்து மதிப்புமிக்க ஒரு பாலூட்டி விலங்கு அப்படின்னு போகிற போக்கில் அந்த வார்த்தையை ரொம்ப ஈஸியாக அடிச்சுட்டு போகும்போது, எப்போ ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரியான விஷயமா நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களே என்ன அப்படின்னு இப்போ அந்த பெண் அந்த ஈஷா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இதெல்லாம் தாண்டி கிரிக்கெட் அப்படின்ட்டு வந்து ஒரு ஜென்டில்மேன் கேம் அப்படின்வாங்க, ஒரு பக்கா ஜென்டில்மேனுடைய கேம் அப்படின்னு. அதில் நிறைய இதெல்லாம் நடக்கும். வந்து சில தவறுகள்லாம் நடக்கும் பொழுது வந்து இப்போ ஒரு ஜென்டில்மேன் கேமை வந்து ஜென்டில்மேன் மாதிரி விளையாடுங்க ஏங்க அப்படின்னு. அது என்னென்னா அந்த விளையாட்டோட ஆக்ரோஷம் அதோட இது இருக்கலாம். மைதானத்துக்குள்ளே வந்த பிறகு ஒரு ஆக்ரோஷம் இருக்கலாம். கபில் தேவ் வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் தான் நினைக்கிறேன், வந்து கேரி கிறிஸ்டனா அல்லது வேறு யாருன்னு தெரியல, வெசல்ஸான்னு தெரியல. இவர் பவுலிங் போடுறதுக்கு முன்னாடியே வந்து கிரீஸை விட்டு வெளியே போயிடுவார். ஒரு முறை 2 முறை 3 முறை வார்னிங் கொடுப்பாரு. 4வது முறை நம்பர் அவர் கிரீஸை விட்டு போனோடனே ஸ்டெம்பை தட்டி விட்டுருவார், அவுட் கொடுத்துருவாங்க. ஆனால் நிறைய விமர்சனம் சொல்லியிருந்தாங்க, இது ஒரு ஜென்டில்மேன் கேம் நடக்கிறது தான். ஒரு பவுலர் போகிறதுக்கு முன்னாடி கிரீஸை விட்டு எதிர்க்கிறவங்க ஓடி வரணும் அப்படின்றதுக்காக வரத்து தான் அது. அதுக்காக கபில் இப்படி பண்ணலாமா? கபில் வந்து ஒரு அனுபவசாலி, எத்தனை மேட்சை பார்த்துருக்காரு. இதெல்லாம் அப்படின்னா கபில் அப்போ வந்து ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு, நான் 1 வாட்டியில் 2 வாட்டியில் 3 வாட்டி நான் அவருக்கு வந்து வார்னிங் கொடுத்தேன், அதுக்கான பனிஷ்மெண்ட்டு தான் இது, நான் வந்து ஒரு ஜென்டில்மேன் கேம் விளையாடுறவன் தான் நான் அப்படின்னு. இதெல்லாம் மீறி வந்து இந்த கிரிக்கெட்டை கண்டுபிடித்தவர்கள் வந்து பிரிட்டிஷ்காரர்கள், அவர்களுக்கு எப்போயுமே வந்து இந்த வெள்ளைக்காரர்களுக்கு ஒரு குணம் உண்டு தெரியுங்களா, நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த கிரிக்கெட் மீது நிறைய நிறவெறி தாக்குதல் பிளேயர்ஸ் மீது நடக்கிறது உண்டு. அதுவும் பார்த்திங்கன்னா இந்தியா, இப்போ பார்த்திங்கன்னா பங்களாதேஷ், பாகிஸ்தான், தெற்காசிய நாடுகள், அப்புறமா வந்து வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப காலமாக இருக்குது. இவங்களாம் ஒரு சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட்டே பார்த்திங்கன்னா நிறவெறி தகராறுனால் நெல்சன் மண்டேலா வந்து சிறையில் இருந்த பொழுது எல்லாத்தையும் தடை பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ கிரிக்கெட்டையும் தடை பண்ணி வச்சுருந்தாங்க. மண்டேலா விடுதலைக்கு அப்புறம் வந்து அந்த நாடு வந்து ஒரு சுதந்திரம் பெற்ற ஒரு விஷயமாக மாறிச்சு. இந்த நிறவெறி தாக்குதல் எப்போவுமே உண்டுங்க, வந்து அது நிறைய உண்டு. வந்து போகிற போக்கில் வந்து அதுவும் குறிப்பாக இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள்லாம் இது தொடர்ச்சியாக நடக்கும். இவங்களை வந்து சீண்டி பார்க்குறவங்க வந்து பெரும்பாலும் இங்கிலாந்து பிளேயர்கள், அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நமக்கு நிறைய சந்திச்சிருக்கணும். 83 வேர்ல்டு கப் வாங்கினப்போ நம்ம டீம் சந்திக்காத விமர்சனங்களே கிடையாது. வந்து நீங்கள் அந்த 83 அந்த படம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், வந்து பிரமாதமாக எடுத்திருப்பாங்க. வந்து இது மாதிரியான மீடியாக்கள் கிடையாது, இது மாதிரியான சோஷியல் மீடியாக்கள் கிடையாது. அப்போ தூர்தர்ஷனில் மட்டும்தான் அதை லைவ் பண்ணுவாங்க. அந்த தூர்தர்ஷனே சரியாக வராது, வந்து விட்டு வரும். அப்போ ரேடியோவில் போய் கமெண்ட்ரி கேட்டுட்டு இருப்போம் நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது. அதில் ஹிந்தி பாதி, இங்கிலீஷ் பாதி. ஹிந்தியில் வந்து ஏதோ அச்சா பவுலிங், சுந்தர் ஷாட் இப்படின்னு வந்துட்டு இருக்கோம். ரைட், ஓகே, நம்மளை அடிச்சுட்டு இருக்காங்கன்னா அந்த வேர்ல்டு கப் வாங்கினப்போ அந்த இந்தியாவே மிகப்பெரிய பெருமை அடைஞ்சது. 2011 எல்லா வசதியும் வந்துடுச்சு. தோனி தலைமையிலான அந்த அணி அடித்து நொறுக்கினப்போ அடேயப்பா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனாலும் தொடர்ச்சியாக நாங்கள் தாங்க இந்த கேமை கண்டுபிடிச்சவங்க, வெள்ளைக்காரங்க நாங்கள் தான் இது பண்ணுவோங்க, நீங்களாம் வந்து சும்மா விளையாட வந்தவங்கன்ற மாதிரியான அந்த போக்கு அவங்களுக்கு உண்டு. அது நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். வந்து ஏங்க அந்த டீம்லேயே, அவர்கள் சம்மந்தப்பட்ட டீம்லேயே அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உண்டு. ராஸ் டெய்லர் நியூசிலாந்துடைய ஆல்ரவுண்டர், அவர் பிரமாதமான பிளேயர். அவர் வந்து ஒரு சுயசரிதை ஒன்று எழுதியிருப்பார், அதில் ஓப்பனாக அடிச்சிருப்பார். ஏன்னா ராஸ் டெய்லர் வந்து ஒரு மாநிறமாக இருப்பார். வந்து அவர் நியூசிலாந்து பிளேயர் கிடையாது. வந்து அப்போது நான் வந்து நிறவெறிக்கு நிறைய முறை ஆளாயிருக்கிறேன், மன வேதனைப்படும்,
ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் உக்காந்த உடனே என் காது பட கிராஸ் பண்ணி ஒரு வீரர் சொல்லிக்கிட்டே போயிருப்பார், என் நிறத்தை குறித்து சொல்லிக்கிட்டே போயிருப்பார். அந்த நேரம் கோவம் வரும், அந்த கோவத்தை கட்டுப்படுத்திப்பேன். என்ன காரணம்னா அந்த கோவத்தினால் நான் அந்த பிரச்சனையை எழுப்ப போய் என் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பார்கள். நான் கிரிக்கெட்டில் விளையாட முடியாத ஒரு சூழ்நிலையாகும். கிரிக்கெட்டில் நிரந்தரமாக கூட தடை செய்யப்பட்டிருப்பேன். அப்போ என்னுடைய ஆசை, என்னுடைய லட்சியம் என்னென்னா இந்த டீமுக்காக விளையாடணுன்னு. ஒரு கட்டத்தில் வந்து நான் என்னடா இவங்கள மாதிரி வெள்ளை நிறத்தில் பிறக்கலையே, மாநிறமாக பிறந்துட்டேனே, இப்போ மாநிறமாக பிறந்தவருக்கு இந்த நிலைமை அப்படின்னு நான் வேதனைப்பட்டது உண்டு. ஒரு பிளேயர் நான் பேர் சொல்ல விரும்பலை, நியூசிலாந்து கிரிக்கெட் டீமில் என் கூட விளையாடினவர், என்னுடைய ஃப்ரெண்டாக இருந்தவர். ஆனாலும் அவர் அடிக்கடி சொல்லுவார், ராஸ் நீ பாதி நல்லவன், நீ பாதி நல்லவன் அப்படின்னு வருது. இந்த பாதி நல்லவன் சொல்கிறதுக்கான அர்த்தம் எனக்கு அப்பயே புரியும், புரிஞ்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு அவர் தன்னுடைய சுயசரிதத்தில் எழுதினோடனே ஒட்டுமொத்தமாக நியூசிலாந்து டீம்லேயே ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. நிறைய நாடுகள்லேருந்து ஒரு கண்டனம் எழுப்பப்பட்டது. என்னங்க இப்படிலாம் இருக்கிறாங்களே. அதே போல் பார்த்திங்கன்னா ஆசிப் அப்படின்ற பாகிஸ்தான் சேர்ந்த ஆசிப் அப்படின்னு அவர் பிறந்தது பாகிஸ்தானாலாம் நல்லா கிரிக்கெட் விளையாடுவார். கிரிக்கெட் அவங்க டீமில் அவருக்கு இடம் கிடைக்கல அப்படின்னோடனே கவுண்டி மேட்ச் போய் விளையாடுறதுக்காக இங்கிலாந்தில் போய் சேர, நல்ல திறமைசாலி, கவுண்டியில் நல்லா விளையாடிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, கவுண்டி மேட்ச்சில் என் கூட விளையாடினவங்க எல்லாம், எனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் இங்கிலாந்து டீமில் வந்துட்டாங்க. நான் தொடர்ச்சியாக அதில் தான் விளையாடிக்கிட்டே இருந்தேன். காரணம் என்னென்னா நான் பிறப்பால் ஒரு பாகிஸ்தானி. அப்படி கிராஸ் பண்ணும்போது அந்த பாகிஸ்தானியை கூப்பிடுன்னுவாங்க, அந்த பாகிஸ்தானிக்கு அங்கே என்ன வேலைன்னுவாங்க. ஏன் நான் பாகிஸ்தானில் பிறந்தது ஒரு தப்பா, இங்கே திறமையை பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு. இதே போல் வேறு நாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இங்கிலாந்து டீமில் நடந்திருக்கு அப்படின்னு. இதெல்லாம் மீறி உருவகேலி, இப்போ பூம்ராவுக்கு அதுதான் நடந்தது. உருவகேலி கூட ஒரு விதத்தில் வேறு மாதிரி இருக்கும். ஒரு பாலூட்டி விலங்கு, ஒரு மதிப்புமிக்க பாலூட்டி விலங்கு அப்படின்னா எத்தனையோ விலங்குகள் இருக்கும்போது குரங்க தான் சொல்லுது அந்த லேடி. அப்போ பூம்ரா குரங்கா அப்படின்னு கடுமையான கண்டனங்கள்லாம் வருது. ஹர்பஜன் சிங் ஆஸ்திரேலியாவில் விளையாடுறாரு. இதே போல் தான் ஒரு 3-4 தடவை பவுலிங் போடுறாரு. கிராஸ் பண்ணும்போது ஒரு வீரர் அவர் காதில் சொல்லிட்டு போகிறாரு. ஹர்பஜன் சிங்கோட கோவலாம் நான் தெரியும் இல்லைங்களா, சிங்கங்களோட கோவமே வேறு மாதிரி இருக்கும். அடுத்த நிமிஷம் அந்த பாலை தூக்கி அடிச்சுட்டு அவனை தூக்கின்னு போவார் திட்டிக்கிட்டு. போன பிறகு அம்பையர்ஸ்லாம் சமாதானப்படுத்துவாங்க, இது பண்ணுவாங்க. அப்புறமா அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை ஃபைன்லாம் போட்டாங்க. அப்புறம் ஹர்பஜன் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. ஏங்க என் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறீங்க, என் காதை கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் நீ குரங்கு, நீ குரங்குன்னு ஒரு பிளேயர் சொல்லிட்டு போகும்போது எவ்வளோ தான் நல்லா பொறுத்துக்க முடியும். என்ன இந்த குரங்கு அவ்வளோ கேவலமாகி போச்சா அப்படின்னு. ஏங்க இந்த மாதிரியான தாக்குதல்லாம் உங்களுக்கு புதுசு, எங்களுக்கு காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் நிறைய பேர் குமரி இருக்காங்க. நாம் கூட தவறாக சொல்ல, கட்லி ஆம்ப்ரோஸ்னு ஒருத்தர் இருந்தார். அப்படி போடி அப்படி குத்துவார். அப்படி குத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா நடுநடுங்கி போவாங்க. அவர் எந்த அளவுக்கு உருவகேலிக்கு ஆளாயிருப்பார். நிச்சயமாக அதனுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் கட்லி ஆம்ப்ரோஸ் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு. நான் நிறைய கேலி நான் மைதானத்துக்கு வெளியே அந்த நாட்டோட விளையாட போகும்பொழுது வெளியே அந்த நாட்டு போய் சுற்றி பார்க்க போவாங்க இல்லைங்களா, அந்த நேரம்லாம் நிறைய காதுபட பேசுவாங்க என் உருவத்தை. அந்த வேதனை, அந்த ரணம் ஒட்டுமொத்தமாக நான் பவுலிங்கில் காமிப்பேன், எதிராளிகளை திணற வைப்பேன் நான் அப்படின்னு ஓப்பனாகவே அடிச்சிருக்காரு. அதுவும் குறிப்பாக வெள்ளைக்கார வீரர்களை நான் வச்சு தாக்குவேன். இது நாங்கள் நிறைய பார்த்தாச்சுங்கன்னு. ஒரு நிறவெறியினால் தடை செய்யப்பட்ட சவுத் ஆப்பிரிக்கா திரும்பவும் அணியாக வந்தப்போ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டாங்க. வந்த பிறகு இன்று வரைக்கும் அங்கே ஒரு நிறவெறி பாகுபாடு இருக்குது, நிறவெறி சலசலப்பு இருக்குது டீமுக்குள்ளே அப்படின்னு. இதெல்லாம் மீறி நிறைய உருவகேலிக்கு யார் ஆளாகும்னா நம்ம இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் பிளேயர்ஸ் தொடர்ச்சியாக நடக்கும். அது இப்போ என்னென்னா பூம்ரா இன்றைக்கி இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு பவுலர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. பூம்ரா வரும்போது அப்படியே தொட நடுங்கும். பொதுவாகவே கபிலுக்கு பிறகு எத்தனையோ ஃபாஸ்ட் பவுலர் வந்துட்டாங்க. ஆனாலும் குறிப்பாக அதர் கண்ட்ரியில், குறிப்பாக ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாந்தில் போய் விளையாடுறா தான் எல்லாருக்கும் ஒரு வைத்த கலக்கும். ஏன்னா பிச்சு எல்லாம் ஃபாஸ்ட்டு பிச்சு, சக்கு ஜக்கு ஜக்கு ஜக்குன்னு வரும். நம்ம எல்லாம் ஸ்பின்னில் விளையாடி பழக்கப்பட்டவங்க. வேணும்னே அந்த ஃபாஸ்ட்டு பிச்சை அவங்க ரெடி பண்ணி வைப்பாங்க. இந்தியன்ஸ் ஃபாஸ்ட்டு பிச்சில் தாங்க மாட்டாங்க அப்படின்னு ஆஸ்திரேலியா கூட அப்படி தான் நினச்சிருக்கிறாங்க. ஆனால் வச்சாம் பாருங்க நம்ம ஆள் பூம்ரா
அவங்களுக்கு சக்கு சக்கு சக்கு, அதிலும் யார்கர் மன்னன். இப்படி ஒரு பவுலரை நான் பார்த்ததே இல்லைன்றார் வந்து கேரி கிறிஸ்டன். இப்படி பார்த்ததே இல்லைன்றார். பிரமாதமான ஒரு பவுலர். விவியன் ரிச்சர்ட்ஸ் என்ன சொல்கிறாரு, நான் அதாவது வந்து ஒரு துல்லியமாக இந்த அளவுக்கு யார்கர் போடுறது ஒரு சில பேர் தான், அதில் பூம்ராவை நான் பார்த்து வியந்து போகிறேன்றாப்புல. அது என்ன வந்து இப்போது அந்த இஷா மதிப்புமிக்க பாலூட்டின்னு நேற்று சொல்லி கடுமையான கண்டனம், உள்ளே இறங்கி வெளியே இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அவங்களாம் கூட ஒரு வர்ணனையாளர் உங்களுடைய எல்லை அதோடு நிறுத்திக்கணும், இதுக்கு மேலே நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்னு இன்றைக்கி வந்து பகிங்கரமாக நான் மன்னிப்பு கேட்குறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த லேடி வந்து நம்ம ஏஷியாவை சேர்ந்தவங்க வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க, நான் ஒரு தெற்காசிய பாரம்பரியத்திலிருந்து வந்தவன், நான் அங்கேயே போய் செட்டில் ஆகியிருக்காங்க, அந்த உரிமையில் நான் வந்து சொல்லிவிட்டேன், அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலைன்னு 1000 சப்பக்கட்டு கட்டினாலும் அந்த அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்கீங்க. ஏங்க அந்த ஆஸ்திரேலிய பிளேயர் பிரெட்லியை விட ஒரு ஃபாஸ்ட் பவுலர் யாரை பார்க்கணும், பிரெட்லியே சொல்கிறார் வந்து சூப்பர் பவுலர் மதிப்பு மிக்க ஒரு பூம்ரா அப்படின்பொழுது எங்கேருந்து அந்த ஒரு குணம் வரும் உங்களுக்கு? நான் வந்து மன்னிச்சிருங்க, சரி மன்னிச்ச பிறகு அது ரைட்டு. யார் அந்த பூம்ரா தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு ஒரு சுருக்கமான கதையாக சொல்லும்பொழுது உண்மையிலேயே வந்து இந்திய அணியில் இது மாதிரி எங்கேயாவது அத்திப்புத்தா மாதிரி நத்தைக்குள்ளே இருக்கிற முத்து மாதிரி யாராவது ஒருத்தர் நமக்கு கிடைக்கதாங்க செய்வாங்க. உள்ள 1000 பாலிடிக்ஸ் இருக்குது, அப்புறமா இங்கே நிறபேதங்கள் இருக்குது, அப்புறமா ஜாதிய வேறுபாடுகள்லாம் இருக்குதுன்னு விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு நல்ல ஆட்டக்காரனை எங்கே இருந்தாலும் தேடி பிடிக்கிறாரு. ஏன்னா எத்தனை 1000 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு 11 பேர் அப்படின்போது அங்கே எவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் இருக்கும், இவ்வளோ கோடி பேர், அதில் எவ்வளோ கோடி பேர் கிரிக்கெட் ஆர்வத்தோடு இருக்காங்க, எவ்வளோ லட்சம் பேர் அதில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க, மொத்தமாக ஒரு 11 பேர் தான் டீமுக்கு வேணும் அப்படின்பொழுது எப்படியாப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கும். சரி, பூம்ரா யார்? ஒரு 5 வயதில் தன் தந்தையை பறிகொடுத்த ஒரு நபர். அகமதாபாத் தான் சொந்த ஊர். அம்மா ஒரு சாதாரண ஒரு டீச்சர், குறைஞ்ச சம்பளத்தில் தான் இருக்காங்க. மகனை நல்லா படிக்க வச்சு ஒரு அரசு உத்தியோகத்தில் ஒரு உயர் பதவியில் பார்க்கணுன்னு அம்மாவுடைய ஆசை. பையனுக்கு அது கிடையாது. வந்து எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட்டு. அது நிறைய பேர் எல்லாம் பேட்டிங் ஆடுறாங்க. எப்போவுமே கிரிக்கெட்னு சொன்னாலும் பேட்டை தான் கையில் ஓடிப்பாங்க. ஆனால் பூம்ராவுடைய குணம் என்னென்னா பவுலிங் தான், பந்து எடுத்து வீசுறது தான், பந்து எடுத்து அறியுது. அதுவும் அவர் பார்க்குற மேட்செல்லாம் பார்த்திங்கன்னா குறிப்பாக எல்லாமே பாகிஸ்தான் பிளேயர்கள் வந்து நிறைய யார்கர் மன், நீங்கள் வாஷிம் அக்ரம் ஆகட்டும், இம்ரான் கான் ஆகட்டும், சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் வந்து எல்லாம் காலில் தான் வந்து கரெக்டாக இறங்குவாங்க. அப்போ பூம்ரா என்ன வருவார், நாம் வந்து தலை சிறந்த ஒரு யார்கர் போடுற ஒரு பவுலராக மாறணும் அப்படின்ற பெரிய பயிற்சியாளர்லாம் கிடையாது, இதுவும் கிடையாது. ஸ்கூல் லெவலில் போய் விளையாடுறாரு, வாத்தியார் பிடி மாஸ்டர் பாராட்டுறாரு, சூப்பரா பூம்ரா, நீ நல்லா பவுலிங் போடுற, அதில் கவனம் செலுத்து, உங்கள் அம்மா கிட்ட சொல்லி கோச்சு அது நல்லா கோச்சிங் எடுன்றாரு. அம்மா அதெல்லாம் கிரிக்கெட்லாம் வேணாம் போடுறாங்க. அம்மா தூங்கிட்ட நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன அறையில் ஒரு மூளையாக இருக்கு இல்லைங்களா, அந்த மூளையான பகுதியில் ஒரு டென்னிஸ் பாலை கொண்டு போய் அந்த மூளையான பகுதியில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து கரெக்டாக போட்டு சத்தமே இல்லாமல் யாருக்கு அடிக்கிறார். அதுதான் பூம்ராவுடைய மிகப்பெரிய ப்ராக்டிக்ஸ். குறி வச்சு அடிக்கிறதுன்னு வாங்க தெரியுங்களா, கிட்டிப்புள்ள அப்படி தான் அடிப்பாங்க. அது மாதிரி தினமும் அதுக்கு ஒரு பயிற்சி எடுக்கிறாரு. அவங்க அம்மா மட்டும் கேட்குறாங்க, என்னடா ஒரே சத்தமாக இருக்குன்னு. ஒன்றும் இல்லைமான்ற தெருவில் போய் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு விளையாடுறாரு. குச்சியை நட்டு வச்சுட்டு எந்த ஸ்டெம்பில் அடிக்கணும்னு கரெக்டாக துல்லியமாக அடிக்க ஆரம்பிக்கிறார். இப்படியா இருக்கும்பொழுது பயிற்சி கிடையாது, ஒன்றும் கிடையாது, யாரும் ஊக்குவிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் பள்ளியில் இப்போ ஸ்கூல் லெவலில் டீமில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு செலெக்ஷனுக்கு வராங்க. வரும்பொழுது அகமதாபாத்தில் இவர் விளையாடுறத ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற ஒரு கிரிக்கெட் கிளப்பு பார்க்குது. ஒரு கெட்டிக்கார பையன், இவங்ககிட்ட இந்த பவுலிங் திறமை இருக்குது, கண்டுபிடிப்பாங்கல்ல, கொண்டு போய் அவனை வந்து விளையாட வைக்கிறாங்க. அங்கே கலக்கிறான். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கொஞ்சம் ஸ்டேட் லெவலாக மாறினப்போ பேர் வருது, அங்கங்கே பேர் வருது, சின்ன சின்ன பத்திரிகையில் வருது இல்லைங்களா, அதெல்லாம் கட் பண்ணி வைக்கிறாப்புல. வச்ச போது எல்லாரும் பசங்களாம் சொல்கிறாங்க வந்து, நீ போயிட்டு முறைப்படி பயிற்சி எடுக்கணும், முறைப்படி பயிற்சி எடுத்தால் தான் நீ வந்து ஒவ்வொரு டீமாக ஸ்டேட் லெவலில் விளையாட முடியும், அப்புறம் வந்து ரஞ்சியில் விளையாட முடியும், அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா அண்டர் 19 போக முடியும். இப்படியா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் தெரியாது. பூம்ரா எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் பிடிக்கிறானா பேட்டை, அவன் காலில் கரெக்டாக இருக்கணும், என் பந்தை தொடக்கூடாது அவன், அது மட்டும் தான் எனக்கு தெரியணும் பொழுது அப்படியே பூம்ராவுடைய திறமை வெளியே தெரிய ஆரம்பிக்குது. ஐபிஎல் வருது, ஐபிஎல் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ ஐபிஎல்லில் ஒரு திறமையான பவுலர் வேணும் நம்ம மும்பை இந்தியன்ஸுக்கு. ஏற்கனவே மலிங்கா இருக்கார், மலிங்காவை தாண்டி ஒரு பவுலர் வேணும் அப்படின்னும் பொழுது தான் காத்து வாக்குலையும் செய்திகள்லையும் வந்து சொல்கிறாங்க,
பூம்ரான்னு ஒரு பையன் குஜராத்தை சேர்ந்தவன், செம்ம ஆளுன்னு. எங்கே அவன் யார்கிட்ட பயிற்சி எடுக்கிறான், எந்த கவுண்டியில் விளையாடிக்கிட்டு இருக்கான்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் விளையாடுவான். அவன் நீ வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு கூப்பிட்றாங்க. அவனை வந்து ஒரு டெஸ்ட்டு வைக்கிறாங்க, கலக்கிறான், அரண்டு போகிறாங்க. சச்சின் டெண்டுல்கரே பாராட்டுறாரு வந்து, இவன் சூப்பர் அப்படின்றார். இவன் ஸ்டைலே வேற. அதே சமயத்தில் இவன் பவுலிங் வந்து சர்ச்சைக்குள்ளாகுமான்னு மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. நமக்கு நிறைய நடந்திருக்கு. முத்தையா முரளிதரனுக்குலாம் அது நிறைய நடந்திருக்குது. முத்தையா முரளிதரன் பவுலிங் போடுவார், ஆஸ்திரேலியா அம்பையர் வந்து நோ பால் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதெல்லாம் திட்டமிட்டு நடந்த ஒரு விஷயம், அதுக்குள்ளே போக வேணாம். அது மாதிரியான ஒரு பிரச்சனை பூம்ராவுக்கு வந்துட போதுன்றதுக்காக அவர் பவுலிங்கை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. மிக துல்லியமாக மிக சரியாக வந்து அவர் பவுல் போடுறாருன்னு போது தான் மும்பை இந்தியன்ஸ்குள்ளே வரும்பொழுது தான் அவர் உலக அளவில் தெரிய வர்றார். கபில் தேவ் கூப்பிட்டு கேட்குறாரு, எங்கடா அப்பா நீ பயிற்சி எடுத்துன்றாரு. பயிற்சி எடுக்கல சார், நேராக வந்துட்டேன். அதை தான் உன் ஸ்டைலே வந்து நீ வந்து ஒரு பயிற்சிக்குன்னு போயிருந்தேன்னு வச்சுக்கோ, உன் ஸ்டைலை மாற்றிட்டு இருப்பானுங்க. அதாங்க வந்து ஒரு தலை சிறந்த வீரர்ன்ட்டு அதான். கபில் அப்படியே சொல்கிறாரு, பாராட்டுகள், இதையே மெயின்டைன் பண்ணு, இதுதான் உனக்கு சூப்பர்ன்றாரு. இன்றைக்கி அந்த பூம்ரா தான் இந்திய அணியினுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார். அப்படியேப்பட்ட அந்த நம்பிக்கை நட்சத்திரம் அவர் வரும் பொழுது பேட்டோடு சேர்ந்து எதிரணியினுடைய தொடையன் நடங்கிறத நம்ம துல்லியமாக பார்க்கலாம். இந்த வந்து போடும்பொழுது நிச்சயமாக அவனால் அடிக்க முடியாதுன்னு பார்க்குற நமக்கே தெரியும் அது. அப்போ அதை எதிர்கொள்கிற அந்த பேட்ஸ்மேனுக்கு எப்படி இருக்கும், புட்டக் அப்படின்னு ஒரு சத்தம் தான் வரும், டக்குன்னு ஒரு காலில் ஒரு எல்பி. இதை மீறி ஏதாவது அடித்தாதான் வந்து 4 இல்லை 6. எப்போ இவர் வந்து அந்த இருக்கிற 50 ஓவரையும் இவர்கிட்டே கொடுத்துடலாமே, இருக்கிற 20 ஓவரை இவர்கிட்டே கொடுத்துடலாமே என்ற அளவுக்கு இருக்கிற அந்த நபரை ஒரு குரங்குடன் ஒப்பிட்டு பேசுவது எந்த விதத்தில் நியாயம்னு கட்டண குரல்கள் இந்தியர்களிடம் மட்டும் இல்லாமல் உலக அளவில் வந்ததுனால்தான் அந்த லேடி இஷா குகா சரண்டர் ஆகி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு இனி வரும் காலங்களில் யாரும் இதைப்போல் உருவகேலி, குறிப்பாக விலங்குகளுடன் ஒப்பிட்டு பேசக்கூடாது அப்படின்னு பூம்ரா ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.